அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் யார் யாரோட என்னென்னமோ பேசுகிறோம். போனை மாலையில் செக் பண்ணி பாருங்கள். அவரோடு 7 நிமிடம், இவரோடு 8 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம் கூட்டி பாருங்கள். மஹ்லூக்குகளிடம், படைப்பிடங்களிடம் எவ்வளவு தொடர்பு கூடுகிறதோ அவ்வளவுக்கு டென்ஷன் கூடும், அவ்வளவுக்கு பிரச்சனைகள் கூடும், அவ்வளவுக்கு தலைவலிகள் கூடும். படைத்தவனோடு எவ்வளவு தொடர்பு கூடுகிறதோ, படைத்தவனோடு எவ்வளவு நெருங்குகிறோமோ அவ்வளவு கல்புக்கு நிம்மதி வரும், கல்பு ஒளிமயமாகும், கல்பு பிரகாசமாகும், வாழ்க்கை மிக செழிப்பாகும், சிறப்பாகும். சுப்ஹானல்லாஹ். அந்த அல்லாஹு தாலாவோடு நாங்கள் எல்லோரும் கதைக்க வேண்டும். அதற்கு மொனாஜாத் என்று சொல்வார்கள். ஹதீஸிலே யுனாஜி ரப்பஹு என்று வந்திருக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம், குறைந்தது ஒரு 5 நிமிடம் நான் அல்லாஹ்வோடு கதைக்க வேண்டும். முஸல்லாவை விரியுங்கள், ரூமுடைய கதவை மூடிவிடுங்கள், அல்லது பள்ளியிலே ஒரு மூலையில் மேல் மாடியில் எங்காவது போய் உட்கார்ந்து சம்மணமிட்டு உட்கார்ந்து தலையை கீழே போட்டு, யா அல்லாஹ், நீ எனக்கு நிறைய பாக்கியங்களை தந்திருக்கிறாய், நான் நிறைய நன்றி கெட்டவனாக வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். நீ தந்த கண்ணாலேயே உனக்கு மாறு செய்து விட்டேன், நீ தந்த வாலிபத்திலேயே நான் உனக்கு மாறு செய்து விட்டேன், என்னுடைய கண்ணால், என்னுடைய பணத்தால், என்னுடைய பொருள்களால் உனக்கு மாறு செய்தேன் என்பது அல்ல. நீ தந்தது உன்னை நெருங்க, உன்னை சந்தோஷப்படுத்த, நீ தந்தது உன்னிடமிருந்து எடுக்க, உன்னுடைய நியமத்துகளை வைத்தே நான் உனக்கு மாறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, எனக்கு நீ வேண்டும், உன்னுடைய அன்பு வேண்டும், உன்னை நோக்கி நான் பயணிக்க வேண்டும், என் உள்ளத்தை உன் பக்கம் திருப்பு யா அல்லாஹ் என்று ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்வோடு கதைத்து பாருங்கள். எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்பதை பாருங்கள். போனிலே அவரோடு இவரோடு அரை மணி நேரம் பேசினாலும் கிடைக்காத, யாருடனும் கதைத்தாலும், எந்த மனைவியோ தாயோ தகப்பனோ யாருடன் கதைத்தாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி, ஒரு செழிப்பு, ஒரு கல்புக்கு வெளிச்சம் கிடைக்கும். உலகத்தை, அகிலத்தை, எம்மை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வோடு கதைத்தால் யாரும் கதைக்க முடியும். நான் ஒரு பாவி, நிறைய தவறு செய்தவன், எனக்கு அல்லாஹ்வோடு பேச முடியுமா? தாராளமாக. ஹஸரத்திடம் கேட்டுதான் பேச வேண்டும், காபாவுக்கு போய் தான் அல்லாஹ்வோடு கதைக்க வேண்டும், பகல் நேரத்தில் தான் கதைக்க வேண்டும், மஸ்ஜிதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்குகிறதா? ஏன் நாங்கள் இப்படிப்பட்ட ரஹ்மானை விட்டு தூரமாக இருக்குகிறோம்? ஏன் நாங்கள் இப்படிப்பட்ட ரஹ்மானை விட்டும் தூரமாக இருக்குகிறோம்? சிந்தியுங்கள் சகோதரர்களே. மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். குர்ஆன் சொல்கிறது, மா கர்ரக, உன்னை ஏமாற்றியது எது? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான உன்னுடைய ரப்பை விட்டு உன்னை திசை திருப்பியது எது? என்னதான் அப்படி இருக்கிறது? அல்லாஹ்வை விட்டு விட்டு போவதற்கு யார் இருக்கிறாய்? எவள் இருக்கிறாய்? எது இருக்குகிறது? யாருக்காக நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாய்? எது அல்லாஹ்வை விட பெரிய இது? உனக்கு என்ன இருக்குகிறது? அல்லாஹ்வை விட அன்புள்ளவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ்வை விட பாசமுள்ளவர்கள் யார் இருக்கிறார்? ஏன்? யார் உன்னை ஏமாற்றியது? மா கர்ரக, மா கர்ரக. குர்ஆன் என்னிடம் கேட்குகிறது, உங்களில் ஒவ்வொருவரிடம் கேட்குகிறது. மா கர்ரக, உன்னை ஏமாற்றியது எது?